ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. அவரை ஆராதிக்க, துதிக்க, செபிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல ஆண்டவர் தானே. ஆமென். நான் காலையில எப்போ தூங்கி எந்திரிச்சாலும், நடுராத்திரி எந்திரிச்சாலும், அதிகாலையில் எந்திரிச்சாலும், லேட்டா எந்திரிச்சாலும், எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து நான் ஆண்டவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, என்னையும் உயிரோட வச்சிங்களே. என்னவோ தெரியல, எத்தனையோ பேர் இருக்கிற நேரத்தில் நம்மளை மட்டும் கைவிடாம இது வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். தாவீது சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு பாருங்க, நீங்க மட்டும் என் பங்கத்துல இல்லாம போயிட்டா மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அவர் கூட இருந்ததுனால தான் கர்த்தர் நம்மள உயிரோடு வச்சிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். சரி, ஒரு சிலர் கேள்வியோடு வந்திருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு பதிலாய் வெளிப்படுவாராக. இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரம் அப்படின்ற தலைப்பின் கீழாக இன்னைக்கு நான் பேச போறேன். நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 44 முடிய வாசிப்போம். பின்பு இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாருமா கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எஜமானனே, உம்முடைய சமூகத்தில் கூடி வர எங்களுக்கு இன்னொரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக உடைய பாதத்தை பணிந்து முத்தமிடுகிறோம் சுவாமி. இந்த நல்ல வேளையில் எங்கள் மத்தியிலே சிங்காசனத்தில் வீற்றிருப்பீராக. உடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. எங்களோடு முகமுகமாய் இடைப்படுவீராக. ஆண்டவரை இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாறுவதாக. எல்லா எதிர்மறையான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உடைய உயிர்த்தெழுந்த பிரசன்னம் எங்களை பரிபூர்ணமாய் வியாபிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தடைகள் எல்லாம் விலகட்டும், சோர்வுகள் எல்லாம் விலகட்டும், அசதிகள் எல்லாம் விலகட்டும். கேட்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் தருவீராக. உடைய வார்த்தைக்கு நடுங்க கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில் நீர் வீற்றிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உடைய பரிசுத்த பாதத்தில் படைக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில கேள்விக்குறிகள் இருக்கு. நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே ஆராதிக்கிறேன், நல்லா தானே துதிக்கிறேன், நல்லா தானே ஊழியம் பண்றேன், என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எந்த தப்பும் பண்ணாமல் பாவம் செய்யாமல் ஒழுங்காக தானே இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம், அவன்லாம் எப்படி எப்படியோ இருக்கிறான், அவனுக்கு என்னென்னமோ நடக்குது, ஆனால் நமக்கு மட்டும்தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நேரத்தில் எனக்கானாலும் சரி உங்களுக்கானாலும் சரி, உங்களுக்கு வருதோ இல்லையா அந்த டவுட்டு எனக்கு வந்தது. ஆமாம், சில நேரத்தில் சில நெருக்கங்களும் சில போராட்டங்களும் சில எதிர்மறையான சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஊழியத்தை அப்படியே திசை திருப்பும் பொழுது நம்ம அப்படியே ஒரு மாதிரி நிலைக்குலைய செஞ்சு அப்படியே கூனி குறுகி போக பண்ணும்போது ஏன் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிலைமை வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பாருங்க, யாராவது ஒருத்தரை ஆண்டவர் அனுப்பி நமக்கு ஒரு ஆறுதலை தருவாரை தவிர அந்த பிரச்சனையை நம்ம விட்டு எடுக்க மாட்டார்.
அந்த பிரச்சனை நமக்கு முன்னாடி தான் இருக்க ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை இருக்கும், யாரோ ஒரு மனுஷன் வந்து ஆறுதல் தருவார், யாரோ ஒரு தேவ மனுஷன் அனுப்புவார், அல்லது சபையில நம்ம போய் உட்காரும் போது நமக்காக கர்த்தர் பேசுவார், நம்முடைய காயத்தை தொடைப்பார், நம்முடைய வேர்வையை தொடைப்பார், நம்முடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்புக்கு பதில் தருவாரை தவிர அந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகவே விலகா. அந்த பிரச்சனை எப்போ விலகனா, பரலோகம் நம்மை குறித்து ஒரு பெரிய மேலான திட்டம் ஒன்று வச்சிருக்கு. அந்த மேலான திட்டத்திற்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போய் இந்த பூமியில நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மை கொண்டு நடப்பிக்க வேண்டிய காரியத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த பிரச்சனை, அந்த பாத்திரம் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே விலகாது. ஆமா, சீனாய் மலைக்கு போனாலும் சரி, மறுரூப மலைக்கு போனாலும் சரி, அந்த பாத்திரம் ஒருபோதும் விலகாது. எப்ப விலகனா, நாம் அந்த பாத்திரத்தின் ஊடாக, அந்த வழியின் ஊடாக, தேவன் நிர்ணயித்த அந்த பாதையின் ஊடாக கடந்து செல்வதற்கு வேண்டிய பலனையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு அடியெடுத்து வைக்கிற பட்சத்தில் ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு தன் வழக்கத்தின்படியே அந்த இடத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்காக போனார். அப்படின்னா அந்த தோட்டம் தான் ஆண்டவருடைய ஜெப அறை. எப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து அந்த தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணியிருப்பார். சாயங்காலத்தில் தனியாக போய் ஜெபம் பண்ணியிருப்பார், நைட்டில் போய் ஜெபம் பண்ணியிருப்பார், அதிகாலையில் போயிருப்பார். எப்போ அந்த தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. குருடன் கண்டான், செவிடன் கேட்டான், முடவன் நடந்தான், ஊமையர் பேசினார்கள், 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டார். அந்த இடத்துல போயிட்டு வரும்போதெல்லாம் பிதா தான் செய்ய போகிறதை இயேசுவுக்கு அந்த இடத்துல காண்பிக்க ஆரம்பித்தார். அது இயேசுவும் பிதாவும் சந்திக்கக்கூடிய ஒரு மகிமையான ஜெப அறையாய் இருக்க ஆரம்பித்தது. அவர் தன் வழக்கத்தின்படியே as usual அவர் ரெகுலரா அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துதான் அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை அற்புதமாய் நிறைவேற்ற ஆரம்பித்தார். வெளிப்பாடுகளை பெற்றார். சதுசேயன், பரிசேயன், நியாயசாஸ்திரி, வேதபாரகன், பாருங்க, சபையில் இருக்கிற மூப்பர்கள், பிரதான ஆசாரிய, அண்ணா, காய்பா, அத்தனை பேரும் இயேசு எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்காகவே, குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே, அவருடைய பேச்சில் முடக்குவதற்காகவே, அவருடைய ஊழியத்தை தடுப்பதற்காகவே அத்தனை பேர் வந்து நின்னான். ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில தலைவர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வெளியே வந்தார். பாருங்க, எப்ப அந்த தோட்டத்துக்கு போனாலும் ஒரு மகிமை தெய்வத்தை மூட ஆரம்பித்தது. இப்ப இயேசுவும் தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில அந்த தோட்டத்துக்கு போறார். தோட்டத்துக்கு போகும்போது 12 சீஷர்ல யூதாஸ் காரியத்தை எஸ்கேப் ஆயிட்டான். 11 பேரை கூட்டிட்டு அந்த தோட்டத்துக்கு ஜெபம் பண்ணுவதற்காக போறார். இவர் போய் ஜெபம் பண்றார். 11 பேரும் ஒரு மாதிரியே இருக்கிறான். அதனால மொத்த பேரை கலட்டி விட்டுட்டு இவர் தனியா போய் ஜெபம் பண்றார். இதை விட மார்க்ல நல்ல அற்புதமா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் எடுங்களேன், இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32 40 முடிய வாசிப்போம். மார்க் 14:32 40 முடிய. பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப அறை. கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி 11 பேரை கூட்டிட்டு போறாரு. ஒரு நல்ல நோக்கம் ஜெபம் பண்ணுவதற்காக தான் கூட்டிட்டு போறார். 11 பேரோடு போய் அந்த தோட்டத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே கொஞ்சம் பேரை பார்த்து சொல்றார், எப்பா நீ ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், நீ சும்மா உட்கார்ந்தாலே போதும். சில பேர் நல்லா சப்போர்ட்டா இருப்பான்னு கூட்டிட்டு போனா பாத்தீங்களா, நம்மளையே சாச்சிருவான். சப்போர்ட்டா இருப்பான்னு பக்கபலமா வச்சா நம்மளையே சாச்சிருவான். பாருங்க, நல்ல ஜெபம் பண்ணணும்னு போனா, ஃபாஸ்டிங் இருக்குன்னு போனா சாப்பிட வச்சிருவான். நல்ல கண்ணீர் விட்டு அழுது இருதயத்தை தேவ சமூகத்தில் கொட்டணும்னு போகும்போது நம்ம மைண்டே டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. 11 பேர் சீஷர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். தோட்டத்துக்குள்ள போன உடனே சில விளங்காத கேஸ் இருக்குன்னு தலைவர் நினைச்சிட்டு பாருங்க 8 பேரை அந்த தோட்டத்தின் வாசப்படியில சும்மா உட்காருன்னுட்டாராம். சும்மா உட்காருங்க. அந்த 8 பேரை உட்கார வச்சுட்டு 3 பேரை உள்ள கூட்டிட்டு போய் 3 பேரோட ஜெபம் பண்ணார். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அந்த 3 பேரோட உள்ள கூட்டிட்டு போய் அடுத்து ஜெபம் பண்றார். இந்த 3 பேர் வந்தாங்க பாருங்க, நமக்கு மேல வில்லங்கம். அப்படியே போய் உட்கார்ந்து அசால்ட்டா கொரட்டை விட்டு தூங்குறாயா. சில நேரத்தில் ஆள் வரும்போது சோத்திரம் 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 சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜெபம் பண்ற மாதிரியே முட்டி போட்டுட்டு ஆள் வரும்போது மட்டும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதெல்லாம் இந்த 3 பேர் கேஸ். இந்த 3 பேர் ஜெபம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனா இந்த 3 பேர் அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் பொறுத்து பார்த்தார், இந்த பயல்களை நம்ம கூட வரமாட்டான்னு நினைச்சிட்டு அந்த 3 பேரையும் கலட்டி விட்டுட்டு அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போறார். அப்பொழுது இயேசு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே
விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்றார். போதும், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்றார். பாருங்க, 8 பேர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு 3 பேரை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்த 3 பேரை தான் தரிசனத்துக்கும் தான் ஜெபத்திற்கும் தான் ஆவிக்கும் ஒத்து வராதபடினால அந்த 3 பேர் அதே இடத்துல கலட்டி விட்டுட்டு ஆண்டவர் கல்லெறிகிற தூரத்துல உள்ள போய் உட்கார்ந்து பாருங்க, மிகுந்த சத்தத்தோட தரையில விழுந்து மிகுந்த சத்தத்தோட கண்ணீரோட ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஐயா, அவர் தேவகுமாரன் ஐயா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தவர், கடல் மீது நடந்தவர், கடலை பிளந்து நடக்க வைத்தார், கடல் மீது நடந்து வர வைத்தார். அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்த சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரன் அந்த தோட்டத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து பிதாவை பார்த்து கெஞ்சினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது அப்படிங்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் பாருங்க 3 பகுதி இருக்கு. 1 பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல எல்லாருமே நிப்பான், தேவை உள்ளவன் அத்தனை பேர் அந்த இடத்துல நிப்பான். தப்பு செஞ்சவன் நிப்பான், பாவி நிப்பான், தேவனுக்கு விரோதமானவன் நிப்பான், துர்க்கிரியை செஞ்சவன் நிப்பான், புறஜாதியா நிப்பான், அத்தனை பேர் பிரகாரத்துல நிப்பான். பிரகாரத்துல நிக்கிறனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என் தேவை சந்திக்கப்பட்டா போதும், என் பலவீனம் மாறினா போதும், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும், என் வாழ்க்கை கட்டப்பட்டா போதும். அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டு பதிலை பெற்றுட்டு அப்படியே போயிடுவான். பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறான் பார், இவெல்லாம் பாருங்க, அன்னைக்கு என்ன வேலை செய்யறனோ அதுக்கேற்ற மாதிரி கூலி கிடைக்கும். இந்த பலிபீடத்தை சுத்தம் பண்ண, விளக்க கழுவ, அதை பெருக்க, இதை பெருக்க, அன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு கூலி கிடைச்சோடனே போயிடுவான். ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தன் போறான் பார், அந்த பிரதான ஆசாரியன். அவன் போகும்போது அவன் கை கால் நடுங்க ஆரம்பிக்கும். முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கையில் எடுத்துட்டு உள்ள போக ஆரம்பிப்பான். அவன் வஸ்திரம் அப்படியே வெண்மையா இருக்கும், வஸ்திரத்தின் ஓரத்துல சலங்கு இருக்கும், மாதுளம்பழம் இருக்கும், கயிறு கட்டி வெளியே நிக்க வச்சிருப்பாங்க. அவன் உள்ள போகும்போது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இவன் உள்ள போறான் பாருங்க, போகும்போது திரும்ப வருவானா நிச்சயம் கிடையாது. இன்கேஸ் அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா உள்ளவே செத்துருவான். அவனுக்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது. தேவனோடு நெருங்கி சேர சேர, ஆண்டவரோடு கிட்டி சேர சேர, ஆண்டவர் பட்சத்துல போகும் போகதான் பயம் அதிகமா வரும். இப்ப இவன் உள்ள போயிட்டான்னா உள்ள போயிட்டு திரும்ப வர முடியாது, செத்துருவான். இன்கேஸ் எந்த பாவமும் இல்லாம அவன் மட்டும் போயிட்டு யூ டர்ன் போட்டு திரும்ப வந்துட்டானா தேசத்தின் தலையெழுத்தே தலைக்கீழா மாற ஆரம்பிச்சிடும். ஆமா, புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மையும் கர்த்தர் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றி இருக்கிறார். தேவைகளுக்காக மட்டும் பிரகாரத்திலே நின்னுட்டு கையை தட்டிட்டு ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுட்டு போற கூட்டமா நாம இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பரிசுத்த ஸ்தலத்துல வந்து அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு என்ன கூலி கிடைக்குது அதை வாங்கிட்டு போக கூடாது. நம்ம மட்டும் ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிருபாசன தண்டையில தைரியமாய் சேர்ந்துட்டு திரும்ப போனா தேசத்தின் தலையெழுத்து மாறணும், சபையின் தலையெழுத்து மாறணும், குடும்பத்தின் தலையெழுத்து மாறணும், நம்மை சூழ்ந்திருக்கிற பகுதியை கர்த்தர் நம்மை கொண்ட காரியத்தை தலைக்கீழா மாத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரகாரத்துல நிக்கிறவன் பாருங்க, சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு லைஃபை ஓட்டிடுவான். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறவன் விளக்கு வெளிச்சத்தை பார்த்து ஓட்டிடுவான். ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போறான் பார், காரிருளுக்கு மத்தியில வாசம் பண்ணக்கூடிய தெய்வத்தினிடத்துல போறான். திரைச்சிலை போடப்பட்டு இருக்கும். உள்ள போய் அவன் அடி எடுத்து வைக்கிற அடி எங்க வைக்கிறான்னு தெரியாது. ஆனா தடுமாற பண்ணாமல் திரும்ப வரக்கூடிய மகிமையின் பிரசன்னம் கிருபாசன தண்டையில் இருக்கு. ஆமென். ஆமா, விளக்கு வெளிச்சத்தை பார்த்து ஈஸியா நடந்துடலாம் பாருங்க, சூரிய வெளிச்சத்தை பார்த்து ஈஸியா நடந்துடலாம். ஆனா உள்ள இருக்கிற மகிமைக்குள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டா தேசத்தின் தலையெழுத்த மாறும். எந்த ஒரு மனுஷன் மகிமைக்குள்ள போறானோ அவனை கொண்டு கர்த்தர் சரித்திரத்தை மாத்தறனா அவனுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை கர்த்தர் வைக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நாம போகும்போது திரும்ப வரும்போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். பிரகாரத்துல 10 பேரை போட தேவைக்காக ஆண்டவர் கிட்ட வரக்கூடாது. ஏதோ ஆசாரிப்பு கூடாரத்துல வந்தோம், ஆண்டவர் செஞ்ச காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மால நம்ம குடும்பம் மாறணும், நம்ம சந்ததி மாறணும், நம்ம தெருவு மாறணும், நம்மால தேசத்துல ஏதோ ஒண்ணு கர்த்தர் நடப்பிக்கணும். நம்மை கொண்டு தேசத்தினுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாத்தணும். தூங்குற கூட்டம் எல்லாம் பிரகாரத்திலே 8 பேரை ஏன் வாசப்படியிலே உட்கார வச்சுட்டார் ஆண்டவருக்கு தெரியும். இவன் எப்பவுமே கூட இருக்கட்டும், தூங்குறதுக்காகவே கூட இருக்கட்டும். அந்த 8 பேர் தூங்குறதுக்காகவே வரும் ஒரு கூட்டம். அது வந்து நேரா உட்காந்து கடைசியா முடிச்ச உடனே நல்லா இருக்குதுன்ட்டு போயிடும். ஆமா, இந்த அடுத்த ஒரு கூட்டம் இருக்கு பேர், அந்த கூட்டம் ஜெபம் பண்ற மாதிரியே வந்து
அதுக்கடுத்த ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் இருக்கிறார் பேர், அவர் தான். இப்போ இயேசுவுக்கு நேராக வருவோமே. இப்போ இயேசுவும் பாருங்க, பிரகாரத்தை விட்டுட்டு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டுட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டார். அவர் எடுத்துட்டு போற பாத்திரம், அவருக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. மனுக்குலத்தின் பாவம் அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்தது. இவர் இந்த பாத்திரத்தை எடுக்கிறதுனால தான் பிதாவுக்கும் இவருக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போகிறது. பாருங்க, உள்ள போயிட்டு இந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் முகம் கூப்புற விழுந்து, கல்லெறியும் தூரத்தில் போய் முகம் கூப்புற விழுந்து சத்தம் போட்டு கத்தி அழுது ஜெபிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இப்படி எழுதுகிறார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பதிலை தரக்கூடிய தெய்வத்தை நோக்கி தனக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டதாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா ஐயா, அவர் இடத்துல குற்றம் எதுவுமே காணப்படலையா. உள்ள போயிட்டார். இப்ப இவருக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கு. இப்பதான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இதுவரைக்கும் இயேசு இப்படி அழுதது கிடையாது, இதுவரைக்கும் இயேசு இப்படி ஜெபித்தது கிடையாது, இதுவரைக்கும் இயேசு இப்படி மன்றாடினது கிடையாது. பாருங்க, இப்பதான் சத்தம் போட்டு கத்தறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இந்த பாத்திரத்தை கையில் எடுத்துட்டானா, அந்த பாத்திரத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தா அவருடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்படும், அவருடைய முதுகுகள் கிழிக்கப்படும், அவர் அலங்கோலமாக மாற்றப்படுவார். எல்லாம் இவருக்கு தெரியும், என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை எடுக்கலாமா எடுக்க கூடாதா, ஒரு பெரிய உத்தரவாதத்தோட தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுகிறார். தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமையில திகைத்து போனவராய், இருதயம் எல்லாம் நொறுங்குண்டு போனவராய், ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்கப்பட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. அவர் நினைச்சார்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனா பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் கூட பாருங்க, நம்ம ஊழியத்தில் கூட பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை கர்த்தர் வச்சிருப்பா, நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிருப்பார். ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற பாத்திரத்தை பார்த்தாலே அந்த நெருக்கத்தை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒன்று நமக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டு இருக்கும். அந்த பாத்திரத்தை பார்த்தாலே இருதயம் அப்படியே கொலை நடுங்கன்னு சொல்லுவாங்க பேர். இருதயம் அப்படியே சுக்குநூறாக நடுங்க ஆரம்பிக்கும், கொலை நடுங்க ஆரம்பிக்கும், ரத்த நாளங்கள் வெடிக்கப்பட ஆரம்பிக்கும். எப்படி மாறுதுன்னு தெரியல. சில நேரத்தில் நாம் நினைப்போம், யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுனால தான், பேதுரு மறுதளிச்சதுனால தான், சீஷர்கள்லாம் விட்டு போனதுனால தான், அண்ணா காய்பா ஒன்று சேர்ந்ததுனால தான். இங்கே பாருங்க, பேதுரு மறுதளிச்சதுனால அந்த பாத்திரம் வரல, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுனால அந்த பாத்திரம் வரல, எல்லாம் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பின கூட்டங்கள் எல்லாம் வந்ததுனால வரல. இது எந்த மனுஷனாலும் இயேசுவுக்கு கொடுக்கப்படலை, பிதாவினிடத்திலிருந்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் இருக்கு. சில நேரத்தில் அந்த பாத்திரம் வலியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நமக்கு முன்னாடி இருக்கிற காரியமா இருக்கலாம். பாத்திரத்தை பார்க்கும் போதே ஒரு விதமான பயம் வரும். நம்ம எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ பயங்கரமா அழுவோம், கண்ணீர் வடிப்போம், வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா தேவதூதன் ஒருத்தன் வந்து வேர்வையை மட்டும் துடைப்பான் பாரு, தொடச்சிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிடுவான். தேவதூதன் வருவான், வேர்வையை துடைப்பான், தட்டி கொடுத்துட்டு போயிடுவான். ஆனா பாத்திரம் விலகாது. Am I correct? அதை பார்த்தாலே அப்படி இருதயம் வெடிச்சு போற மாதிரி இருக்கும். என்ன ஜபம், என்ன வாழ்க்கை, என்ன ஊழியனும், பாத்திரத்தையும் நம்மளால விட முடியாது, அதை விட்டுட்டும் வெளியே வர முடியாது. சில நேரத்தில் பாருங்க, அத்தனை பயங்கரமா செஞ்சிருப்போம். நம்முடைய பிள்ளைகளே ஒரு பாத்திரமா இருக்கும், இந்த சரீர உபாதையே ஒரு பாத்திரமா இருக்கும். ஏதோ ஒன்று நமக்கு முன்னாடி வச்சுட்டு நம்மளை நிலக்குலைய பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி சிரிப்போம், எல்லாருக்கும் முன்னாடி ஓடுவோம், எல்லாருக்கும் முன்னாடி எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த பிரச்சனை, அந்த பாத்திரம் உள்ளே வரும்போது அப்படியே ஒரு பயமும் கலக்கமும் வர ஆரம்பிக்கும். இவங்க எனக்கு இப்படி பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. இல்லை தேவ பிள்ளையே, ஆண்டவரே அதை அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவரே அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாத்திரத்தை மீண்டுமாய் கையில் எடுப்போமே, அந்த பாத்திரத்தினூடாய் கடந்து போவோமே. சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும், கல்லறைகள் வெடிக்கும், சங்கிலிகள் தருப்புண்டு போகும், மரணம் ஜீவனாய் மாற ஆரம்பிக்கும். நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ரொம்ப நாளைக்கு பாத்திரத்தை கர்த்தர் வைக்க மாட்டார், கொஞ்ச நேரம் தான். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போக ஆரம்பிப்போமே, அதன் ஊடாக கடந்து போவோமே. அந்த பாத்திரத்தை கையில் எடுப்போமே. யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம். சிவனால தான் வந்தது, அவனால தான் வந்தது, என் பொண்ணால தான் வந்தது, என் புருஷனால தான் வந்தது, என் மனைவியால தான் வந்தது, அவரால தான் வந்தது, யாராலையும் வரல. இது கர்த்தரே எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். நான் இந்த பாத்திரத்தினூடாக கடந்து போக போறேன். அப்படி நம்ம பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. 3 நாள் தான் ஆண்டவரை நிர்வாணமாக்கணும், முட்கீடம் வச்சான், முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டது. 3ஆம் நாள் அதிகாலை வேளையில கல்லறை வெடித்தது, பூமி அதிரத்தக்கதாக, சங்கிலிகள் தருப்புண்டு போகத்தக்கதாக இயேசு மரணத்தை ஜெயித்தவராய் வெளியே வர ஆரம்பித்தார். நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு பிரயாணப்படுவோம்.
யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யார் மேலையும் பிளேம் பண்ண வேண்டாம். இவன் சரியில்லை அவன் சரியில்லை வேணாம். இது எனக்கு கர்த்தர் அனுமதிச்ச பாத்திரம், எடுத்துட்டு போவோமே. சீக்கிரத்தில் ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். சீக்கிரத்தில் ஒரு மகிமை நமக்கு காத்திருக்கு. ஆமென். ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு உள்ள போயிட்டு திரும்ப வந்தான்னா தேசத்தின் தலையெழுத்தை மாற ஆரம்பிக்கும். நமக்கு முன்னாடி கர்த்தர் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார்னா நம்மை கொண்டு தேசத்தில் ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. அந்த பாத்திரத்தை ஹெசிடேட் பண்ணாத, அதை அற்பமா எண்ணாத, அதை தூக்கி போடாத. எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட இருப்பதினாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு பராக்கிரமம் செய்வேன். எடுத்துட்டு பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அடுத்தவங்களை குற்றப்படுத்தத்தை நிறுத்திடுவோம். பாருங்க, எந்த பாத்திரமே இல்லைன்னா வாசப்படியில் உட்கார்ந்துங்கிறன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க மாட்டேன்னு அர்த்தம். ஏதோ அன்னைக்கு தேவையை சந்திக்கிறார்னா ஏதோ வந்தோம் போனோம் தேவைகள் சந்திக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வச்சிட்டார்னா நம்மை மகிமைக்கு நேராய் நடத்துகிறார். நம்மை கொண்டு பரலோகம் ஒரு பெரிய திட்டத்தோடு காத்திருக்கு. நமக்காக ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார்னு அர்த்தம். யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்க, அற்புதமான வாழ்க்கை. அந்த காலத்தில் இந்த மாதிரி விதவிதமான ஆராதனை கிடையாது, விதவிதமான எடுப்புதல் கூட்டங்கள் கிடையாது. நம்ம வச்சிருக்கிற மாதிரி 1008 டிரான்ஸ்லேஷன் பைபிள் கிடையாது. யோபு காலத்தில் பைபிள் கிடையாது. ஆனா அப்பேற்பட்டவன் தம் பெற்றெடுத்த 10 பிள்ளைகளை உத்தமமாய் வளர்க்க ஆரம்பித்தான். தம் பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இவனா போய் ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆரம்பிப்பானா. ஒவ்வொரு நாளும் தம் பிள்ளைகளை கண்ணு கருத்துமா பார்க்க ஆரம்பித்தான், உத்தமமாய் வளர்க்க ஆரம்பித்தான். பைபிள் ஒரு சிலரை மட்டும்தான் உத்தமன் சன்மார்க்கன் பாவத்திற்கு விலகினவன் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல யோபு, புதிய ஏற்பாட்டு காலத்துல சகரியா எலிசபெத்தை பத்தி பைபிள் சொல்லுது. உத்தமன் சன்மார்க்கன் பாவத்திற்கு விலகினவன். பாருங்க, பிசாசு போய் தேவ சமூகத்துல நின்ன உடனே முதல் பிளேம் பண்ற ஆளே யார்தான்? யோபுதான். எங்க போயிட்டு வரேன்னு கேட்கிறார். ஊரெல்லாம் சுத்திட்டு வரேன், என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயோ. எல்லாருமே ஆண்டவருடைய நினைப்புல இருந்தாயா, யோபு மட்டும்தான் ஆண்டவருடைய நெஞ்சத்தில் இருக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. எடுத்த ஸ்பாட்ல ஆண்டவர் கேட்கிறார் பாரு, என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயோ. 1000 பேர் சர்ச்சைக்கு வந்துட்டு போவாங்க. 1000 பேருக்கு மத்தியில பாஸ்டரோட இருதயத்துல நாம இருப்போமா? அதான் முக்கியம். 1000 பேர் இந்த இடத்துல வந்துட்டு போலாம். தேவனோட இருதயத்தை நம்மால் ஆக்குபைட் பண்ண முடியுமா? என்ன ரொம்ப இருதயத்தை தொட்ட உடைச்ச ஒரு வார்த்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எகிப்து விட்டு வெளியே வந்துட்டோடனே அமலேக்கியன் யுத்தத்துக்கு வந்துட்டான். யுத்தத்துக்கு வந்து பயங்கரமா யுத்தம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, ஒரு யுத்தமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. சாப்பிட, சண்டை போட, முறுமுறுக்க, பாத்ரூம் போக, இதே தான். வெங்காயம், வெள்ளை பூண்டு, சாப்பாடு. இது முடிஞ்ச உடனே மோசைக்கு விரோதமா சண்டை. அப்படியே உட்கார்ந்து இதே தான் அரிப்பிளவ திங்க, பாத்ரூம் போக, சண்டை போட. ஆமா, இதை விட்டுட்டு வேற ஒன்னும் தெரியாது. இதே தான். இந்த ஜனங்க எல்லாம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அமலேக்கு யுத்தத்துக்கு வந்துட்டான், யுத்தம் பண்ண தெரியாது. யோசுவாவை கூப்பிட்டு சொல்றார், மொத்த பேரையும் கூட்டிட்டு நீ போய் அமலேக்கியனோட யுத்தம் பண்ணுங்கிறார். யுத்தம் எல்லாம் முடிஞ்சு யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயம் வந்துடுச்சு. ஜெயம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றார், என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு, அப்ப இந்த தட்டுப்பாடு. ஒருத்தன் 12 பேர்த்தா தான் பெரிய ஆளு. ஆமா, கிதியோனை பார்த்து ஏன் கர்த்தர் பராக்கிரமசாலின்னார்? கிதியோனுக்கு 70 பிள்ளைங்களாம். ஆமா, 70 பிள்ளைங்க, 70 பிள்ளைங்களோட மனைவி, இவன் ஒய்ஃபு மாருங்க, பேர பிள்ளைங்க, மொத்த பேர் வந்தா ஒரு கிராமமே வந்த மாதிரி இருந்திருக்கும். ஆமா, அப்பெல்லாம் ஒரு ஆள் வந்தான்னா தனியா வரத்து கிடையாது, அப்படியே பக்க பலமா வர ஆரம்பிச்சிருப்பான். அப்போ குடும்பம் அத்தனை பெருசா இருந்திருக்கும், எல்லாம் பெரிய ஆட்களா இருந்திருப்பான். சரித்திர ஆசிரியர்கள் சில பேர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் கிட்ட பாருங்க அந்த இஸ்ரவேலை விட்டு வெளியே வர ஆரம்பித்தாங்களாம். உள்ள வெளியே, தோல் மேல, இடுப்புல, அங்க இங்க மொத்தம் சேர்த்து நான் சொல்றேன் 32 லட்சம் பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அத்தனை பேர் வந்திருப்பாங்க. அத்தனை பேர் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, மோசே இது எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்துல எழுதி. இந்த 32 லட்சம் பேர் இருக்கிறான் பார், எவனுக்கு கேட்குதோ இல்லையோ யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. என்ன அர்த்தம்? இந்த பயலாம் மாறிடுவான் மோசே, எனக்கு துரோகம் பண்ணிடுவான் மோசே. யாருக்கு கேட்குதோ இல்லையோ அந்த பயலுக்கு கேட்கிற மாதிரி வாசி. ஐயா, நம்ம பேர் ஆண்டவர் சொல்ல முடியுமா? துதிக்கிற யூதா கூட்டம் இருந்ததையா, ஆசாரியனாய் வரக்கூடிய லேவி கோத்திரம் இருந்ததையா, பல கிலோ கணக்கா தங்கத்தை கொடுத்து ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடிய பிரபுக்கள் உள்ள இருந்தாயா, உடன்படிக்கை பெட்டியை தூக்கக்கூடிய லேவி வம்சத்தார் இருக்க ஆரம்பித்தாயா. அத்தனை பேர் இருந்தோம். ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசற்படியில உட்கார்ந்து இருக்கிற அவனை பார்த்து சொல்றா, இந்த பையன் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவான் மோசே,
எவனுக்கு கேட்குதோ இல்லையோ, யாருக்கு புரியுதோ இல்லையோ, யோசுவாவுக்கு கேட்குற மாதிரி வாசி. இந்த பையன் என்னை விட்டு போக மாட்டான். ஆண்டவர் இங்கே வந்து நின்று நம்ம பேரை பார்த்து சொல்ல முடியுமா? எல்லாம் மாறிடுவாயா? அந்த பயலுக்கு சொல்லு. என்ன ஒரு அற்புதம்! என்னத்தை கண்டார் யோசுவா கிட்ட தெரியல. அத்தனை பேர் இருக்கிறான், அத்தனை பேரையும் விட்டுட்டு இவன் எல்லாம் முறுமுறுப்பான், இவன் எல்லாம் மாறிடுவான், இவன் எல்லாம் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு கேட்கிற மாதிரி வாசி. நம்மள ஆண்டவர் யூனிக்கா பார்க்க முடியுமா? நம்மள ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல நம்ம தெய்வத்தினுடைய இருதயத்தை ஆக்குப்பை பண்ண முடியுமா? ஏதோ 10ல் 1 வந்துட்டு போனா தேவைகள் சந்திக்கப்படும், ஆனா தேவ திட்டம் நிறைவேறாது. உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டா, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போக ஆரம்பித்து பாரு, கர்த்தர் காரியத்தை தலைகீழாக்க மாற்றுவா. யோபு தெய்வத்தினுடைய இருதயத்தை ஆக்குப்பை பண்ணான். ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயோ? பிசாசு சொல்ல, ஆண்டவர் சொல்ல, யோபுடைய 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து போக, ஆடு மாடு கழுத ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி மொத்த பேர் செத்து போக, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிறான். பாருங்க, இப்ப யோபுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டுடுச்சு. 3 நண்பர்கள் வாரான், 7 நாள் உட்கார்ந்து இருக்கிறான். பாருங்க, திரும்பமா யோபுக்கு விரோதமா பேசுறான். ஒய்ஃபு பொறுத்து பார்த்துடுச்சு. அந்த அம்மா பாவம், அல்லேலூயா. ஆமா, புருஷன் இவ்வளவு கஷ்டப்படுறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, யோ போதியா, எப்ப பார்த்தாலும் ஜபம் ஆராதனை, ஆண்டவர் தேவனை தூஷித்து செத்து தொலை, நான் அடுத்த கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. நல்லா அற்புதமா சொன்னாரியா யோபு. பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இந்த பாத்திரம் முன்னாடி இருக்கு பாரு, 10 பிள்ளை ஒரே நாள்ல செத்து போச்சு. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் விலகி போச்சு. அந்த நேரத்துல சொல்றான், ஓட்டை வச்சுட்டு தெருவில் உட்காந்துட்டு சொல்லிடுறான். நாயோடு படுக்க ஆரம்பிச்சானா, நாய் அவன் புண்ணை நக்க ஆரம்பித்ததான். வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் யோபு நைட்ல படுத்தா எப்போ பொழுது வெடின்னு நினைப்பானா. பொழுது வெடிஞ்சா 3 பேர் உட்காந்துட்டான் பேசுறதுக்கு, எப்போ நைட் வரும் நினைப்பானா. இந்த மலேரியா டைஃபாய்டு காய்ச்சல் வந்துட்டா பார்த்துருக்கேலா? ஆமா, தூக்கமே வராது, எலும்பெல்லாம் ஒரு மாதிரி ஓடுற மாதிரியே இருக்கும், குடையிற மாதிரியே இருக்கும். ஆமா, எப்போ பொழுது வெடின்னு நினைப்போம். பொழுது வெடிஞ்சா எப்போ நைட்டு வரும் நினைப்போம். பொழுது வெடிஞ்சாலே மாத்திரை வச்சுக்கின்னு ஒரு கூட்டம் நிற்குது இல்லை, விழுங்குன்னு. ஆமா, என்ன பண்ண? இதே மாதிரி தான் யோபு சொல்றான். அடுத்தது சொல்றான், நான் முன்னாடி போனவர் இல்லை, பின்னாடி போனவர் இல்லை, வலது பக்கம் தேடினேன் அவர் இல்லை, இடது பக்கம் தேடினேன் அவர் இல்லை, அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், பாவத்திற்கு விலகினவன், தம் பிள்ளைகளை பரிசுத்தமாய் காப்பாற்றினவன், அவனுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டுடுச்சு. வெளியே வர முடியல. எல்லாரும் என்னென்னமோ பேசுறான். இப்பதான் கேட்கிறான், நான் எந்த பக்கம் போனாலும் அவர் இல்லை, அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தன் இருந்து என் இருதயத்தின் வியாகுலத்தை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க ஒரு மத்தியஸ்தன் இருந்தா நலமா இருக்குமே. ஐயா, நம்மள மாதிரி எந்த எழுப்புதல் கூட்டத்துக்கும் போல விதவிதமான பைபிள் வச்சில்ல. என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசியிருப்பா, அந்த வார்த்தையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தான். என்ன ஒரு உத்தமம் பாருங்க, என்ன ஒரு சன்மார்க்கம் பாருங்க. இப்ப இருக்கிற கிறிஸ்துவம் குண்டூசி குத்துனா கூட சர்ச்சுக்கு வர மாட்டோம், சளி பிடிச்சிட்டா கூட சர்ச்சுக்கு வரது கிடையாது. ஏதோ லேசா காத்து வந்தாலே பெருமழையின் இறைச்சல் சத்தமா நம்மளே நியூஸ் வாசிக்கிற மாதிரி மாறிடுறோம். ஆனா நம்ம பயபக்தி அப்படி இருக்கு. ஆனா அன்னைக்கு பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சொல்றான், நான் முன்னாடி போன அவர் இல்லை, பின்னாடி போன அவர் இல்லை, வலது பக்கம் தேடின அவர் இல்லை, இடது பக்கம் அவன் தேடின அவர் இல்லை. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நான் போகிற வழியை அவர் அறிவார். என்ன அர்த்தம்? நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார். நான் போகிற வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாய் விளங்குவேன். அப்பதான் சொல்றான், நான் சொல்லப்படும் வார்த்தைகளை ஒரு நல்ல இரும்புல எழுதுனா பொற்தகடுல பொதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்ல முடியுமா நம்மால? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போனானே, சீக்கிரத்துல முடிவு உண்டாக ஆரம்பித்தது. முந்தின சீரை விட பிந்தின சீர் நற்சி பொருந்தினதாய் கர்த்தர் விளங்க பண்ணினார். ரெட்டிப்பான மடங்கு கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சில நேரத்துல நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்துட்டு போவோமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் போகிற வழியை அவர் அறிவார். நாம் படுகிற பாடுகளை அவர் அறிவார். நான் சந்திக்கிற உபத்திரவங்களை அவர் அறிவார். எனக்கு எதிராய் வருகிற ஏளனமான பேச்சுக்களை அவர் அறிவார். எனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை அவர் அறிவார். இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு பிரயாணப்பட ஆரம்பிப்போமே, முடிவு மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். யாருக்கு தெரியும், அது நாளைக்கா கூட இருக்கலாமே, அடுத்த வாரமா கூட இருக்கலாமே. உனக்காக எனக்காக கர்த்தர் ரெட்டிப்பான ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து விட்டுடாத. தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து தூங்காத. ஆண்டவரை கலட்டி விட்டுட்டு போயிடுவா. தேவ சமூகத்துல வந்து ஆராதிப்பதை நிறுத்திடாத. அவரோட கை கோர்த்து பிரயாணப்பட ஆரம்பித்துப்பார். அவரோடு கை கோர்த்து நடக்க ஆரம்பித்துப்பார். அவரோடு மீண்டுமாய் நடக்க ஆரம்பித்துப்பார். கொஞ்சம் தூரம் தான், எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு ரவுண்டு ஒண்ணு இருக்கு. திரும்ப வரும் பொழுது அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுப்பதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரம் யாரையும் பிளேம் பண்ணாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் காட்டி கொடுத்ததுனால, அவன் மறுதளிச்சதுனால, அவன் கை கழுவுறதுனால எவனும் வேண்டாம். எதுக்கு அவன் மேல ஒரு கசப்பு வந்து விரோதம் வந்து அவனை பகைச்சு நம்ம எதுக்கு நரகத்துக்கு போனோம்? அல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பாத்திரம் வச்சுட்டா இருப்ப, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். தேவதூதன் வருவான், தேற்றுவான், பாத்திரத்தை எடுக்க மாட்டான். அந்த பாத்திரத்தின் ஊடாக நாம தான் கடந்து போகணும். ஏசு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போக ஆரம்பித்தார். ஒரு முகத்துல காரி துப்பினான், அடிச்சான், சொன்னான், நீ ரட்சகனா இருந்தா சிலுவையில இருந்து இறங்கி வா அப்படின்னா. எல்லாரையும் ரட்சித்து உன்னையும் ரட்சித்துக்கொள்ள அப்படின்னா. ஆண்டவருக்கு தெரியும் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் மாறப்போகும் இந்த பிரச்சனைகள், அதி சீக்கிரத்தில் மாறப்போகிற இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போனாரே, ஒரு மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எந்த இடத்துல எதிர்மறையான காரியங்கள் நம்மை குறித்து பேசப்பட்டதோ அதே இடத்துல தேவ ராஜ்யம் நம் நிமித்தமாக கட்டப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமா, நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்துட்டு நாம பிரயாணப்பட ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்காக காரியத்தை தலைகீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். சில நேரத்துல நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக, நமக்கு முன்னாடி இலக்கை அடைவதற்காக நமக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை வச்சிருவார். அந்த பாத்திரத்தை கையில் எடுப்போமே, தடமாற வேண்டாம், இங்கே அங்கே போக வேண்டாம், எடுத்து அதன் ஊடாக போவோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் முடிவு மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். முடிவை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். முடிவை எல்லாவற்றுக்கும் மேலாக மேலான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரம் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன்னை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் பதில் தரலன்னு சொல்லாத. அவர் லேட்டா தந்தாலும் அற்புதமாய் தரக்கூடிய ஆண்டவர். Delay is not a denial, it is a double portion blessing. தாமதம் என்பது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், மறந்துட்டார், என் ஜெபத்திற்கு பதில் வரலன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும், ரெட்டிப்பான மேன்மை வரும். பிரயாணப்படு. எத்தனை பேர் எதிராக பேசினால் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே என்று மீண்டுமாய் அதை கையில் எடுக்க ஆரம்பிப்போமே. எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை இடர்பாடு வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. முடிவு கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். ஒரு யூ டர்ன் ஒன்று உண்டு, திரும்ப வருவோம். திரும்ப வரும்போது அம்மிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கர்த்தர் தருவார். நம்மளை கை நீட்டி குற்றப்படுத்தினாம் பார், நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினாம் பார், அத்தனை பேருக்கு மத்தியில கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒருவேளை தகப்பன் இல்லாம, தாய் இல்லாம, நேசிக்க ஆள் இல்லாம அனாதை போல குடும்பத்தை எப்படி நடத்துவேன், பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன், பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், என் வாழ்க்கையை எப்படி சர்வைவ் பண்ணுவேன், என் எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கு, என்ன நடக்குமோ ஏதாகுமோ நினைச்சிட்டு வரலாம். இல்ல தேவ பிள்ளையே, அழைத்தவர் உண்மை இல்லவர், அழைத்தவர் உண்மை இல்லவர், வார்த்தையில உண்மை இல்லவர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர், அவர் ஒருபொழுதும் மாறாதவர்.
நமக்காக எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். தகப்பனாய் வருவார், தாயாய் வருவார், ஆண்டவனாய் வருவார், எஜமானனாய் வருவார். உனக்கு எதிராக எழுதின கூற்றுக்களை குலைத்து போடுவார். அற்புதத்தை செய்து கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். இயேசுவை கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டு 6000 ரோம போர்ச்சவர்களை காவலுக்கு வச்சானா. இயேசு உயிரோட வந்துட போறார். எத்தனை ஆயிரம்? 6000 வச்சா என்ன, 60,000 வச்சா என்ன? 3ஆம் நாள் அதிகாலை வேலை ஒன்று இருக்கிறது. பூமி அதிரத்தக்கதாக, கல்லறைகள் வெடிக்கத்தக்கதாக, சங்கிலிகள் தருப்புண்டு போகத்தக்கதாக கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். எத்தனை பேர் உன் ஆசீர்வாதத்தை தடுத்தாலும், எத்தனை பேர் நம்ம தரிசனத்தை முடக்கினாலும், எத்தனை கூட்டம் நமக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை பேர் மந்திரம் பண்ணாலும், எல்லாவற்றையும் தருப்புண்டு போக பண்ணக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு பிரயாணப்படு. யோபு போனான்னு இன்னைக்கு வரைக்கும் யோபுவினுடைய பொறுமையை குறித்து யாக்கோப்பு நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு. போனான்னு பயப்படாத, ஆண்டவர் அற்புதம் செய்யல நினைக்காத, கைவிட்டுட்டார் நினைக்காத, என் ஜெபத்தை கேட்கல நினைக்காத. அவர் நல்லவர், அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும். ஆபிரகாம் பாருங்க, 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்த, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். 13வது அதிகாரம் பாருங்க, பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதமா இருக்கு. 14வது அதிகாரம் பாருங்க, லோத்து பிரிஞ்சு போறான். ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. யுத்தத்துல பெரிய ஜெயத்தை தந்துட்டார். அற்புதமா மாத்த ஆரம்பிச்சான். கவனிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு யாருமே தசமபாகம் தரணும்னு கத்து தரல, ஆனா தசமபாகம் தந்தான். இப்படித்தான் ஆராதரிக்கணும்னு ஆபிரகாமுக்கு யாரும் கத்து தரல. ஆபிரகாம் போன எல்லா இடத்துலயும் 3 காரியம் இருந்தது. 1 பலிபீடம் இருக்கும், 2வது துறவு இருக்கும், 3வது கூடாரம் போட்ட இடம் இருக்கும். பலிபீடம் அவனுக்கும் தெய்வத்துக்கு இருக்கிற உறவு, துறவு அவனுக்கும் ஆடு மாடுக்கு இருக்கிற உறவு, கூடாரம் அவனுக்கும் குடும்பத்திற்கு இருக்கிற உறவு. அல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் இந்த 3 காரியம், எங்கெங்கெல்லாம் துறவு, கூடாரம், பலிபீடம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஆபிரகாம் வாழ்ந்தான்னு அர்த்தம். போன எல்லா இடத்துலையும் பலிபீடத்தை கட்டினான், ஆராதிக்க ஆரம்பிச்சான், தொழுது கொள்ள ஆரம்பித்தான், தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தான். 14 அதிகாரம் முடிச்சுட்டு 15வது அதிகாரம் பாருங்க, 11வது வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து 11வது வருஷம் ஆண்டவராலேயே பொறுக்க முடியாம முதல் தரிசனம் அதுதான் பைபிளே. நேர ஆண்டவர் பரலோகத்தை விட்டு கீழே வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகம மகா பெரிய பலனுமா இருப்பேன். நான் மட்டும் ஆபிரகாம் வந்தா எகிரி குதிச்சு கையை தட்டி அந்நிய பாஷை பேச்சு லப லபன்னு கத்திருப்பேன். ஆனா ஆபிரகாம் பாருங்க அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறான், நம்மள மாதிரியே. அதை பிராக்டிக்கலா அந்த 15வது அதிகாரத்தை வீட்டில் போய் பிராக்டிக்கலா படிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இவ்வளோ பேசுறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, இந்த கேடகம் துருகம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, இருக்கட்டும், எனக்கு என்ன தருவி? இவ பிள்ளை இல்லாம இருக்கிறாளே, எலியாசரை தானே தத்து எடுத்து வச்சிருக்கிறேன், ஆடு மாடெல்லாம் குட்டி போடுது, வேலைக்காரிக்கெல்லாம் பிள்ளை பறக்குது, எல்லாமே பெருகுது, இவ மலடியா இருக்கிறாளே, எனக்கு என்ன தருவி? எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அந்த மலடிங்கிற பாத்திரம் என்னை விட்டு விலகலையே. கூடாரத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றா, ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தை விட்டு உன்னை அழைத்ததனுடைய நோக்கமே உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். ஆமா, 17வது அதிகாரம் பாருங்க, 24 வருஷம் ஆகுது ஆண்டவர் ஆபிரகாமை பின்பற்றி. பாருங்க, 24 வருஷம் முடிஞ்சு 25வது வருஷம் தொடங்க போகுது. அப்போ வந்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையில் ஆண்டவர், நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இருங்கிற. ஒரு இடத்துல சிரிச்சிடுறான். அல்லேலூயா. இவர் எப்பவுமே இப்படித்தான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இருப்பாரு. அம்மா, இவர் பேச வேண்டியது அவர் பேசுறாரு, நம்ம போக வேண்டியதே நம்ம பேசுவோம். அத்தனை நெருக்கம் இருந்தது, அத்தனை அற்புதம் நடக்கலையே. வேலைக்காரி ஆகாருக்கே பிள்ளை பிறந்தது, சாராளுக்கு கர்ப்பம் திறக்கல. நம்மள அந்த சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டோம். ஆனா அப்ப கூட பாருங்க நடக்கல தானே. ஆபிரகாம் ஒருபோதும் தேவனை எதிர்த்து நின்னதே கிடையாது. போய் அந்த கிணத்துல விழுந்து செத்துறான்னு ஆபிரகாம் செத்துருவான். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டா செஞ்சிருவான். ஆகாரியும் பிள்ளையும் வெளியே துரத்திட்டான். அந்த கீழ்ப்படிதல ஒரே ஒரு எல்லளவு கூட குறையாம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சான் பாரு. ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு ஆன போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னாடி வைத்த பாத்திரத்தை விலக்கிட்டார். ஆபிரகாம் கர்ப்பத்தை பார்க்கும் போதெல்லாம் மலட்டு கர்ப்பமா பார்த்தான். ஊர் உலகம் ஆபிரகாமை பார்க்கும் போதெல்லாம் பிள்ளையை பெற்றெடுக்க வக்கில்லாதவனா பார்த்தான். ஆனா தெய்வம் பார்க்கும் போதெல்லாம் அந்த கர்ப்பத்திலிருந்து ஒரு தேசத்தை வெளியே கொண்டு வருவதை பார்த்தார். ஒரு பெரிய தேசம், ஒரு பெரிய வித்து, ஒரு பெரிய வாக்கு தத்தத்தின் சந்ததி உள்ள இருக்கிறத பார்க்க ஆரம்பித்தார்.
ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை நடந்து இன்னும் வெறுமையாவே இருக்கு நினைக்கலாம். இல்லை தேவ பிள்ளையே, நம்ம பார்வை தான் வெறுமை, ஆனால் தேவனுடைய பார்வை ஒரு பெரிய நிறைவு இருக்கு. சீக்கிரத்தில் ஈசாக்கு வெளிப்படுவான். சீக்கிரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால தான் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் பாருங்க சந்ததியாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். இவ்வளவு தூரம் தேவனோட கைகோர்த்து நடந்தோமோ, எத்தனை பிரச்சனை இருக்கோ, எத்தனை போராட்டம் இருக்கோ, கவலையே படாத. அற்புதத்தின் நாள் ஒன்று காத்திருக்கிறது. உன் பாத்திரமும் என் பாத்திரமும் சீக்கிரத்தில் நம்மை விட்டு விலக போகுது. ஆமா, நம்ம எல்லாம் சின்னவங்க பெரிய பேரை சேர்த்துப்போம். இப்போ சும்மா சொல்றேனே, எம்எல்ஏ எனக்கு தெரியும்னா நான் சொல்லணும் எம்எல்ஏ எனக்கு தெரியும். நான் வந்து எம்எல்ஏ தெரியுன்றது ஈஸி. எம்எல்ஏ வந்து என்ன சொல்லணும்? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆண்டவர் பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமை இல்ல ஆண்டவர். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண தாம் பேரை வந்து ஆபிரகாம் பேரோட சேர்த்துக்கிட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஆபிரகாம் சொல்லணும் அவர் தான் என் தேவன். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன். ஏன் நான் போய் ஆண்டவர் என் கூட பேசுறான்னு சொல்றது ஈஸி. ஆனா ஆண்டவர் வந்து சொல்லணும், ஜேம்ஸ் வந்து என் பையன். அவர் வந்து ஆபிரகாம் என் பையன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் வெக்கப்படலை. பாரு, வாக்கு தத்தம் பாரு. நம்மளா தெரியுன்றதை விட கர்த்தர் சொல்லணும், இது ஏன் மகன், இது ஏன் மகன். சாரால ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்றார், அவனை தொட்ட கொன்னுடுவேங்கிற. அப்பத்தான் அபிமெலேக்குக்கு தெரியுது, இவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, இவன் பின்னாடி பரலோகமே இருக்குதுன்னு நினைச்சிட்டான். ரெபேக்கால ஒருத்தன் கடத்துறதுக்கு ரெடியா இருந்தான். நாளைக்கு காலையில பிளான் போட்டான்னா நைட்டு சொல்றாரு, ஏலே தொட்ட செத்த. ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றார், நான் உங்க அப்பாவோட ஆண்டவர். யாக்கோப்பு கிட்ட வந்து சொல்றார், நான் உங்க தாத்தாவோட ஆண்டவர், உங்க அப்பாவோட ஆண்டவர், இனிமேல் ஆண்டவரா இருக்க போறேன். மோசே கிட்ட சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன். இந்த பாத்திரத்தை எந்த ஒரு மனுஷன் எடுத்துட்டு பிரயாணப்பட ஆரம்பிக்கிறானோ, ஆண்டவர் அவருடைய பேரை அவன் பேரோட சேர்க்க ஆரம்பிப்பார். ஆண்டவர் சொன்னாரு பாரு, நான் ஆபிரகாமின் தேவன். இது எவ்வளோ ஒரு பெரிய பெருமை இல்ல? இன்னைக்கு வரைக்கும் அது எவ்வளவு பெரிய பெருமையா? நான் ஆபிரகாமின் தேவன். ஹோல் பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார், நான் ஆபிரகாமின் ஆண்டவர். அவருக்கு ஒரு பெருமை, ஆபிரகாம் பேரோட அவர் பேரை சேர்க்கறதுக்கு. ஐயா, பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு போய எந்த அளவுக்கு பேர் மங்கி போச்சோ, எந்த அளவுக்கு அவமானப்பட்டோமோ, எந்த அளவுக்கு தள்ளப்பட்டோமோ, அதை விட 1000 மடங்கு நம்ம பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். செத்து போன மலட்டு கர்ப்பத்திலிருந்து ஒரு சந்ததியை வரவழைக்க ஆண்டவனால முடியும். செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு தேசத்தை வெளியே வரவழைக்க ஆண்டவனால முடியும். உனக்கு எனக்கு எதெல்லாம் செத்து போயிருக்கும், ஆண்டவரை தேடுவதை நிறுத்திடாத, ஜெபத்தை விட்டுடாத, பரிசுத்தத்தை விட்டுடாத, வாக்கு தத்தத்தை விட்டுடாத, ஆண்டவரோடு பண்ணின பொருத்தனை விட்டுடாத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு பெரிய மகிமை காத்திருக்கு, ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கு, ஒரு பெரிய எழுப்புதல் காத்திருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடாத. உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்துட்டு நீ பிரயாணப்பட ஆரம்பிச்சு பாரு. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரத்தை கையில் எடுப்போம். யோசேப்பு தரிசனத்தை பெற்றான். தரிசனத்தை பெற்று தரிசனத்தை சொன்ன உடனே முதல் வேலை அண்ணன் தம்பி மொத்த பேர் சேர்ந்து வஸ்திரத்தை உருவி தூக்கி குழியில போட்டான். வேலை அவன் நினைச்சிருப்பான், ஐயோ இவர் தரிசனம் தந்ததும் போதும் வாங்கினதும் போதும் நினைச்சிருப்பான். அடிச்சு எல்லாம் வந்து எட்டி உதைச்சிருப்பான். தரிசனமா பார்க்குற, ஜபமா பண்ற, கோயிலுக்கா போற, நான் பார்த்து பிறந்த பைய எந்த வழியாடா கர்த்தர் உன் கூட பேசினார். அடி அடின்னு அடிச்சு ஒருத்தன் கொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். கொல்றதுக்கு வந்தனே ரூபன் வந்து கத்துறான், டே வேணாடா, அவனை கொண்டு ரத்த பழிய உன் தலைமையில வாங்கிக்காதீங்க. இருக்கிற எங்கேயாச்சும் மனசுல நினைச்சானா ரூபன், இப்போ குழியில போட்டுட்டு அப்புறமா காப்பாத்திடலாம், இப்போ குழியில போட்டுட்டு அப்புறமா காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சானா. கொண்டு போய் குழியில போட்டான். குழியில போட்டு ரூபன் எங்கே அப்படி போயிட்டு இருக்கிறான் பாருங்க. இஸ்மவேலர் அந்த பக்கம் போன உடனே குழியில் இருக்கிறவனை தூக்கி 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டு இருப்பான். யோசேப்பு கெஞ்சிருப்பான். வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 42:21 இப்படி சொல்லுது, அவன் அவர்களை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போதும் அவன் மன வியாகுலங்களை அறிந்திருந்தோம் ஒருவனும் யோசேப்புக்கு உதவி செய்ய வரலையா. எல்லாம் கவனிங்க, நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன். குடியிலிருந்து தூக்கியிருப்பான், ஏற்கனவே உடம்பெல்லாம் ரத்தகாய ரணகாயம், வஸ்திரத்தை உருவிட்டான், நிர்வாணமா மாத்திட்டான். மேல தூக்கின உடனே நான் மட்டும் யோசேப்பு இருந்தா இப்படி நினைச்சிருப்பேன், பரவாயில்ல ஆண்டவர் ஜபத்தை கேட்டான். அப்புறமா பார்த்தா தாங்குது பெரிய ஜபம். நிக்க வச்சுட்டு வேலை பேசுறான், 20 வெள்ளி காசு பேசிட்டான். இவன் கெஞ்சிருப்பானா, உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்கண்ணா, எனக்கு அம்மா இல்லைண்ணா, என்னை விட்டுடுண்ணா, வேண்டாண்ணா, இனிமேல் தரிசனத்தை பார்க்க மாட்டேண்ணா. அப்படியே 20 வெள்ளி காசுக்கு பேசி சொல்றான், என்னை விட்டுடுண்ணா, எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுண்ணா, எனக்கு அம்மா இல்லைண்ணா, அப்பா மட்டும்தாண்ணா, நான் சொத்துக்கு பங்குக்கு வரமாட்டேண்ணா, என்னை தூக்கி போட்டுறாதண்ணா, என்னை விட்டுடுண்ணா.
அவன் அவர்களை கெஞ்சி வேண்டி கொண்ட போதும் ஒவ்வொருத்தன் காலையா போய் விழுந்திருப்பான். யூதா அண்ணா என்னை காப்பாத்து, லேவி அண்ணா என்னை காப்பாத்து, சிமியோன் அண்ணா என்னை காப்பாத்து. ஒவ்வொருத்தன் காலையா விழுந்திருப்பான். எல்லாம் எட்டி உதைச்சிருப்பான். 20 வெள்ளிக்காசை பங்கு போடுறதுல தான் இருந்தானே தவிர அவனை புரிஞ்சிக்க ஒருத்தனும் கிடையாது. அவங்க குழியில தூக்கி போட்டதுனால ஆண்டவர் கைவிட்டுட்டான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அவன்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். ஒட்டகத்துக்கு பின்னாடி கட்டிட்டு ஒட்டகம் போக ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே தரன்னு இழுத்து போயிருக்கும். நிர்வாணமா போயிருப்பான். 17-18 வயசு பையன் கூப்பிட்டுருப்பான். அண்ணா நான் எப்படியாச்சும் காப்பாத்துனா, நான் இப்படியே விட்டுடாதனா. அப்படியே சத்தம் கத்தி 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 எகிப்துக்கு போயிட்டான். அங்க போய் என்னென்னமோ படுறான். கவனிங்க பார்ப்போம். 11 வருஷம் கிட்ட போத்திபார் வீட்டில் வந்தான். போத்திபார் சொல்றான், நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஆசீர்வாதம் கம்மி, நீ வந்த பின்னாடி எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அவ்வளோ சொன்னான. அப்ப கூட சம்பளத்தை உயர்த்தி தரல பாரு. அப்பயும் அடிமையா தான் வச்சிருக்கிறான் பாரு. சம்பளத்தை உயர்த்தலப்ப. சில பேர் நம்ம ரத்தத்தை ஸ்ட்ரா போட்டு உரிவான். பத்திரிக்கையில ஆமா ஸ்ட்ரா போட்டு உரிவான். என்ன வேலை, என்ன வாழ்க்கை, என்ன ஜபம், என்ன ஆராதனை, என்ன வாக்கு தத்துவம். அப்போ கூட சம்பளத்தை போட்டு தரல. நானா இந்த யோசிப்பேன் தான் இப்படி நினைச்சிருப்பேன். பரவாயில்ல, இந்த ஆள் ஏதோ நம்மளை பத்தி புகழ்ந்துட்டான். ஒரு பொண்ணை பார்த்து இந்த இடத்துல செட்டில் ஆகணும்னு நினைச்சான் பார். அப்பத்தான் அல்லேலூயா அந்த பொம்பளை கண்ணு போட. நான் சொல்றேன் போத்திபார் ஒய்ஃபு நல்லவங்கிறேன். அவ மட்டும் யோசேப்பு அங்க கிளப்பாம இருந்தா தலைவர் அங்கேயே செட்டில் ஆயிருப்பான். தரிசனம் நிறைவேறாது. அவ வந்து தீக்குச்ச கொளுத்தி போட யோசேப்பு கொண்டு வந்து ஜெயில வந்துட்டான். ஜபம் பண்ண பிரச்சனை மாறுன்னு பார்த்தா லேயரா ஸ்டிக்கர் ஒட்டிக்கின்னு போகுது. ஆமா, முன்னாடி அடிமையா இருந்ததா இப்ப போத்திபார் ஒய்ஃபை கெடுத்துட்டான்னு வருது. அடுத்தது ஆயுள் தண்டனையா வருது. அப்புறம் சிறை கைதியா வருது. என்னென்னமோ போகுது. என்னத்தான் நல்லவனா இருந்தாலும், என்னத்தான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும், இந்த தரிசனம் பெற்றவன் பாரு, எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியும். தரிசனம் பெற்றவன் எவ்வளவு கீழ்த்தரமான இடத்துல போனாலும் அந்த இடத்துல லீடரா தான் இருப்பான். தரிசனம் மட்டும் நம்ம மேல இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கீழ்த்தரமான இடமா இருந்தாலும், சிறையா இருந்தாலும் நம்மால் தான் கேப்டன், போத்திபார் வீடா இருந்தாலும் நம்ம ஆளு தான் கேப்டன். அந்த தரிசனம் மட்டும், உனக்கு முன்னாடி தெய்வம் கொடுத்த அந்த பாத்திரம், வாக்கு தத்துவம், தரிசனம், தேவ திட்டம், உனக்கு முன்னாடி இருந்த 1008 பிரச்சனையை சந்திச்சாலும் விட்டுடாத. ஒரு நாள் வரும் உன்னை மகிமைப்படுத்தக்கூடிய நாளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமா, அங்க போன சிறைச்சாலை அதிகாரி அடி நடிச்சிருப்பான். எபிரேய அடிமை பைய உனக்கு போத்திபார் ஒய்ஃப் கேக்குதாக்கும் போட்டு எல்லாம் எட்டி உதச்சி எவ்வளவு அடிச்சாலும் இவன் தாங்குறான் நினைச்சிட்டு கடைசியா சொல்றான், டேய் உனைய மாதிரி ஒரு நல்லவன் இல்லடா, அதனால என் வேலையில நீயே செய்யிட்டு எல்லா ஜெயிலுடைய சாவியும் யாருக்கிட்ட கொடுத்துட்டான்? யோசேப்பு கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். பாருங்க, எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனா கையில இருந்து சங்கிலி மட்டும் மாறல. அந்த பாத்திரம் விலகல பாரு. இப்படியே போய் என்னென்னமோ நடக்க ஒருத்த பானபாத்திரக்காரன் உள்ள வந்தான் பாரு. பானபாத்திரக்காரன் சுயம் பாக்கி வந்து அவன் சொப்பனத்தை காமிச்சிட்டு அவன்கிட்ட சொல்லி அனுப்புறான், போய் ராஜா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்லவன் இருக்கிறான். அவன் போனவன் போனாண்டி. சில நேரத்தில் நம்ம கூட பொருத்தனை பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே ஃபாரினுக்கு போறேன், போயிட்டு முதல் மாசம் சேலரியே உங்களுக்கு தான், ஃப்ளைட் டிக்கெட்டே கடன், அப்படியே வாக்கு தத்தமா அள்ளி வீசுறது. இது எல்லாம் இந்த யாக்கோப்பின் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்புறம் சுக்கோத்தை பார்த்து அங்கே கூடாரம் போட்டுக்கிறது. ஆமாம், சொல்றது முதல் மாதம் சேலரியே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இவன் நம்மளால போனாதான் கடைசியாக பார்வோனுக்கு ஒரு சொப்பரம் வந்து கதி கலங்கி ஒரு மாதிரி மாறி மந்திரவாதி, சூனியக்காரன், ஜோசியக்காரன் அத்தனை பேரும் கூப்பிட்டு அப்பத்தான் பானபாத்திரக்காரன் என்ன சொல்றான், என்னமோ சொல்றான். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். திடீர்னு பார்த்தா யோசேப்பை தேடி பார்வோனுடைய ரதம் வருது. வந்து எல்லாம் ரதத்தில் இறங்குறான். ஐயாங்கிறான். கை காலில் இருக்கிற சங்கிலியை ஒருத்தன் கழட்டி விடுறான், ட்ரெஸ்ஸை கழட்டுறான், ஒருத்தன் குளிக்க வைக்கிறான், ஒருத்தன் ஷேவ் பண்றான். யோசேப்புக்கே என்னன்னு புரியல. திடீர்னு பார்வோனுடைய ரதம் வந்து மேலே உட்கார வச்சுட்டு ரதத்துக்குள்ள கொண்டு போறான். அரண்மனைக்கு போனா மொத்த பேர் எந்திரிச்சு நிற்கிறான். எகிப்து தேசத்துக்கு வரும்போது நிர்வாணமா மாத்தி கை காலில் சங்கிலி கட்டப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு ஒரு டம்ளருக்கு வக்கு இல்லாத உள்ள வந்தான். ஆனா இப்ப பார்வோனுடைய பிரதான ரதமே வந்து இவனை தூக்கிட்டு உள்ள போது பார்வோன் எந்திரிச்சு நிற்கிறான். மொத்த பேர் எந்திரிச்சு நிற்கிறான். உனக்கு தான் எல்லாம் தெரியுமாமே அப்படிங்கிறான். அவன் சொல்றான், நான் இல்லை, கர்த்தரே மங்களகரமான உத்தரவு அருள்வாரா. பார்வோன் சொப்பனத்தை சொல்ல, யோசேப்பு அர்த்தத்தை சொல்ல, எல்லாம் முடிஞ்சு போய் ஆரத்தி எடுத்து யோசேப்பு கிட்ட மொத்த சாவி கொடுத்து எகிப்து தேசத்தின் அதிபதியா மாத்திட்டான். இப்ப 10 பேர் வாரான். எங்கிருந்து? யோசேப்பு கிட்ட வந்து யோசேப்பு கதையை சொல்றாயா? அப்படி போடு. அல்லேலூயா. தெரியாத மாதிரியே கேட்டான் பாரு யோசேப்பம். அதான் விவரம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு கதை.
நம்மள கூட நிறைய பேர் குழியில தூக்கி போட்டான்ல, அப்படியே வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான்ல, எத்தனை முறை கெஞ்சி கேட்டோம், அனுப்பிட்டான்ல. எதுக்கு இந்த தரிசனம், எதுக்கு இந்த வாழ்க்கை நினைச்சல? ஒரு நாள் வர்றியா, வரும். உனக்குன்னு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ போற பாதை ஒரு மாதிரி கடினமா இருக்கலாம், ஆனா பின்னாடி அது ஒரு பெரிய மகிமையாய் மாறும், ஒரு பெரிய மகிமையா மாறும். ஆமே. 10 பேருக்கு சாப்பாடு போட்டு 10 பேர் கொண்டு வந்த பணத்தை அவன் பேக்லயே போட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டான். அடுத்த முறை வரான், செகண்ட் டைம், 3வது முறை வந்து எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு அப்பதான் சொல்றான், நான் யோசேப்பு அப்படிங்கிறான். அப்பா நல்லா இருக்காரா? போய் அப்பா கிட்ட சொல்லு, ஆண்டவர் என்ன உயர்த்திட்டார். சில நேரத்துல தேவன் கொடுத்த தரிசனத்து நிமித்தமாக, வாக்கு தத்தத்து நிமித்தமாக, அழைப்பு நிமித்தமாக என் குடும்பத்துல எல்லாம் ஒதுக்கிட்டான், எல்லாம் தூக்கி போட்டுட்டான், எல்லாம் அசட்டுத்தனமா என்ன பண்ணிட்டான்னு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, அவருக்காக ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் கணக்கு வைக்கிற கர்த்தர். அவர் யாருக்கும் எவனுக்கும் எப்பொழுதும் கடன்காரனா இருக்க மாட்டார். சிறைச்சாலையா எடுத்துட்டு போ, ஜபத்தை நிறுத்திடாத, விசுவாசத்தை நிறுத்திடாத. நான் இப்படி நான் இருந்தா யோசிப்பேன் நினைச்சிருப்பேன். பார்வோன்னு சொப்பனமா, ஐயோ சொப்பனம் தானே இங்க நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு, திரும்பவுமா ஒரு சொப்பனமா அப்படின்னு நினைச்சிருப்பா. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி எல்லாவற்றையும் தலைக்கீழாக கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். யோசேப்பு செத்துட்டான் அப்படின்னு அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அண்ணமாருங்க காட்டும் போது யாக்கோப்பு சொல்றான், என் ஆவியை உயிரோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்களேங்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்றத யாக்கோப்பு கிட்ட வந்து சொன்னவனே சொல்றான், என் ஆவி உயிர்ப்பித்தது. ஆண்டவர் மாத்திட்டாரு. எகிப்து தேசத்தினுடைய இன்னைக்கு இருக்கிற சட்டமும் அன்னைக்கு யோசேப்பு எழுதின பாதி சட்டங்கள் இன்னைக்கு நிலையா இருக்கான். யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? அவர் எளியவனை புடிதெறிந்து எடுத்து பிரபுக்களும் ராஜாக்களும் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைக்கிற கர்த்தரா இருக்கிறார். உனக்காக எனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், கோணலானவைகளை செவையாக்குவார். நமக்கு எதிராக எழுதின எல்லா கையெழுத்துக்களையும் கூற்றுக்களையும் கர்த்தர் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாற்றி போடுவார். இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டார் அப்படிங்கிறது பொய்ன்னு சொல்லி லஞ்சத்தை கொடுத்து போர்ச்சவர்கள் கிட்ட அன்னைக்கு நம்ப பண்ணினா, எத்தனை பேர் எத்தனை காரியம் செஞ்சு நமக்குள்ளாக இருக்கிற அந்த தரிசனத்தை, திட்டத்தை, தேவ நோக்கத்தை அழிக்க எத்தனை பேர் எழும்பினாலும் எல்லா கூற்றையும் அவமாக்கக்கூடிய ஒரு உயிர் தெழுந்த வல்லமை நம் பட்சத்தில் இருக்கு. பாத்திரத்தை எடுத்துட்டு போவோமே, யாரையும் பார்க்க வேணாம். அவர் அழைத்தவர் உண்மை இல்லவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ சில நாளைக்கு பவுல் பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதும் போது இப்படி எழுதுறார், இந்த முள் என்னை விட்டு போகும்படி அவரிடத்துல கேட்டேன், அது நாள்தோறும் என்னை குத்தக்கூடிய சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஐயா, சிறைச்சாலை இவனை அடக்கி வைக்க முடியலையா? சங்கிலிகள் அவனை கட்டி வைக்க முடியலையா? இவன் போன பட்டணங்கள், தீவுகள், நாடுகள் எல்லா இடத்துல ஒரு பெரிய மாற்றம். அக்கிரிப்பா ராஜா இவனை பார்த்து சத்தம் போட்டு கத்துறான், பவுலே உன் பிரசங்கத்தை நிறுத்து, கொஞ்சம் குறைய நீ என்ன கிறிஸ்தவனா மாற பண்ணிடுவேங்கிறான். இவன் போன பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள், தீவுகள் எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய ரிவைவல் வர ஆரம்பித்தது. பவுல் ஒருத்தனை சந்திச்சுட்டு போன அடுத்தது அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். அப்பேற்பட்ட பவுல் தனிப்பட்ட நிருபத்துல சொல்றான், ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது நாள்தோறும் என்னை குத்தக்கூடிய சாத்தானுடைய தூதனார். நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், எடுத்துறியா? என்னால முடியலையா? எனக்கு பயமா இருக்கியா? தாங்க முடியலையான்னு கேட்டேன். அவர் சொன்னாரா, முள்ள எடுக்கல. அவர் சொன்னாரா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கு. ஆமென். அதனுடைய கிரீக் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, என்னை குத்தி கிழிச்சு என்னை ரணக்கலமா மாத்தி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதபடி என் வாழ்க்கையை அடைத்து போடக்கூடிய ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், என்னை விட்டு நீங்கிட்டேயா? என்னை விட்டு நீங்கிட்டேயா? என்னை விட்டு நீங்கிட்டேயா? அவர் நீக்கல, கிருபையை தந்தா. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். ஏதோ ஒன்று நம்ம கூட ஒரு மாதிரி வேதனைப்படுத்துது இல்லை? தனியா உட்காரும் போது சத்தம் போட்டு கத்தி அழணும் போல தோணுது இல்லை? கடைசி வரைக்கும் இதுங்க மாறாதா? கடைசி வரைக்கும் மாற மாட்டானா? கடைசி வரைக்கும் இந்த பிள்ளை மாறாதா? கடைசி வரைக்கும் இந்த இப்படிதானா அப்படின்னு ஏதோ ஒன்று தனியா உட்காந்து அப்படி இருதயத்தை குத்தி கிழிக்குது இல்லை? என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டு இல்லை, நம்மளை விட்டு விலகல இல்லை. கவலைப்படாத தேவ பிள்ளைய, முடிவு மகிமை.
முடிவு மகிமை. அவருடைய கிருபை வரும், அவருடைய வல்லமை வரும், அவருடைய மகிமை வரும். அந்த பலவீனத்திற்கு மத்தியில தான் சரித்திரம் மாறும். அந்த நெருக்கத்திற்கு மத்தியில தான் கர்த்தர் மேன்மையை கொடுப்பார். அந்த நெருக்கத்திற்கு மத்தியில தான் உன் பிரசங்கம், உன் ஆராதனை, உன் ஜெபம், உன் அர்ப்பணிப்பு தேவனுக்கு உனக்கு உண்டாக்கப்பட்ட பொருத்தனை தலைக்கீழாக சரித்திரத்தை மாற்றும். பிரயாணப்படு. பவுல் சொன்னார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், நம்மை குத்தினவைகள், நமக்கு விரோதமாய் பேசினவைகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அழைத்தவரை முன்னாடி வைப்போமே, அழைத்தவரை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைப்போமே. எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரயாணப்பட ஆரம்பிப்போமே. முடிவு மகிமையாய் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பைபிள்ல 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அவர் போன பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் அசைக்கப்பட ஆரம்பித்தது, சரித்திரம் மாற ஆரம்பித்தது. எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? இந்த ஃபெலிக்ஸ், பெஸ்து, அக்ரிப்பா இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பவுலோட கிளாஸ்மேட் தான். எல்லாம் பவுலோட கிளாஸ்மேட். இது இல்லாமல் இந்த ஃபெஸ்து, ஃபெலிக்ஸு, இந்த இவங்க அந்த ஹையர் ஆஃபீஸர் எல்லாரும் வராங்க பாரு, இவங்க எல்லாமே கவர்னர், இவங்க எல்லாம் வராங்க பாரு. இவங்களுடைய பயோகிராஃபி, இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே படு மோசமானது. தப்பான வழியில, தப்பான இடத்துல, தப்பான ஆட்கள் கிட்ட இருந்து பிறக்கப்பட்டு வளர்ந்தவங்க, வளர்ந்து தத்தெடுத்து பெரிய பெரிய ஆட்களாக வந்து மேலே உட்காந்துட்டான். இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் பவுலோடைய கிளாஸ்மேட் தான். எல்லாம் மக்கு சாம்பிராணியா. நம்மால் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் போலகுது, நம்மால் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட். அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார், ஒரு 35-40 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கு எல்லாம் மேலே உட்காந்துருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க்கு கீழே இருக்கு. எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அவன் ஃபெலிக்ஸ் இருக்கிறான், பெஸ்ட் இருக்கிறான், அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், அத்தனை பேர் உட்காந்துருக்கிறான். இவன் தலையெல்லாம் முடி கொட்டி, உடம்பெல்லாம் காயம். பவுலோடைய சரீரத்தில் இவ்வளோ பெரிய இடம் கூட ஒட்டின மாதிரி இருக்காதா? அதில் ஒரு 4 கீறல் இருக்குமா? அவன் ட்ரெஸ்ஸை கழட்டினாலே ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் கொரிந்தியர் சொல்கிறான், நீ அப்போஸ்தலனே கிடையாது. கலாத்தியர் சொல்கிறான், உன்னை ஊழியக்காரனா ஏற்றுக்க முடியாதுங்கிறான். கூணு விழுந்து போன தேகம், கை கால் 2 எல்போ மாறி போச்சு. அப்படியே ஒரு முறை பவுலை பார்த்தா செகண்ட் டைம் பவுலை பார்க்க தோணாதான். இயேசுக்கு ஒரு முறை 39 அடி, பவுலுக்கு 5 முறை. மிலாரினால் அடிப்பட்டான், கல்லெறி உண்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், பிரயாண சேதத்தில் இருந்தான், எத்தனையோ இருந்தது. இக்கோனியா பட்டணத்தில் செத்து போயிட்டான்னு தரன்னு பிடிச்சிட்டு வந்து வெளியே போட்டுட்டான், கல்லால் அடிச்சு. திரும்பமா உயிரோட எந்திரிச்சு உள்ள போக ஆரம்பித்தான். அத்தனை பாடுபட்டுட்டு உடம்பெல்லாம் விழுந்து போன தேகம், புருவம் 2 ஒன்னா ஒட்டின மாதிரி இருக்குமா அந்த முடி. எபிரேயர்களுக்கு மூக்கு எப்பவுமே நீளமா இருக்க ஆரம்பிக்கும். ஒரு முறை பவுலை பார்த்துட்டா அடுத்த முறை பவுலை பார்க்க தோணாதான். கிட்டத்தட்ட 32-34 வருஷம் ஊழியம் செஞ்சு தேசத்தை, சரித்திரத்தை எல்லாம் தலைகீழா மாற்றி, அவன் போன பட்டணங்கள், கிராமங்கள், தீவுகள் எல்லாம் அசைக்கப்பட்டு எல்லாம் மாறிட்டு எல்லாருக்கும் முன்னாடி கை கட்டி நிற்கிறான். இவன் கூட படித்தவன் அங்கே நிற்கிறான். பவுல் பேசிட்டே இருக்கும்போது ஃபெலிக்ஸ் சத்தம் போட்டு கத்துவான், பேர் அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனை போல பேச பண்ணுதுங்கிறான். என்ன அர்த்தம்? டேய், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ மாறவே மாட்டேடாங்கிறான். நம்மால் அப்படியே பாலை கேட்ச பிடிச்சி திரும்ப அடிச்சா இருப்பாரு. அதான் பவுல் சொன்னான் பார், சொஸ்த புத்தியோட சத்திய வசனத்தோட பேசுறேன். நீ நினைக்கிற மாதிரி இது எங்கேயோ ஒரு மூலையில நடந்ததில்ல. கேட்டுப்பார் அக்ரிப்பா ராஜாவை. ஐயோ, இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். என்ன பியூட்டினா, அவன் தான் மரண தீர்ப்பு எழுத போறான். அவன் மரண தீர்ப்பு பவுல் கையில் இருக்குது பாரு. இப்ப அவன் தான் நியாயம் தீர்க்க போறான். அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவன் சொல்றான், லூசு மாதிரி பேசாத, நீ பைத்தியக்கார மாதிரியே பேசிட்டு இருக்கிறேங்கிறான். இவன் சொல்றான், ஏய், சொஸ்த புத்தியோட சத்திய வசனத்தோட பேசுற. நான் பேசுறது எங்க மூலையில நடந்தது நினைச்சோ? கிடையாது. கேட்டுப்பார் அக்ரிப்பா ராஜாவை. நிறுத்தலைய பிரசங்கத்தை. அப்படியே பேச அக்ரிப்பா ராஜா எந்திரிச்சுட்டான். பவுலே, கொஞ்சம் குறைய நீ என்ன கிறிஸ்தவனா மாற பண்றிய. அவன் அடிச்ச பால் அப்படியே சிக்ஸர் பாரு. பவுல் சொல்றான், நீ மட்டும் இல்ல, என் சத்தத்தை கேட்கிற எவனும் இந்த கட்டுகளை தவிர என்னை போல மாறன நினைக்கிறேன். அப்படியே கற்பனை பண்ணிப்பாரு, அந்த அரங்கமே ஆடி போயிருக்கும். என்னடா இவன் அவனுக்கு தீர்ப்பு எழுதுனா அவன் நமக்கு தீர்ப்பு எழுதுறானே. ஐயா இவ்வளோ பேசுறானே, முள்ளு இருக்குயா. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், முள்ளு இருக்கு. முள்ளு எடுக்கலையே, என்னை குத்தி ரணக்கலமாய் கிழிக்கக்கூடியது. அவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு உள்ள போய் சிறைச்சாலையில் அழுதுருப்போம். எனக்கு முடியலையா, என்னை விட்டு எடுத்துறியா. ஆண்டவர் வந்து அந்த வேர்வையை மட்டும் தொடச்சிட்டு சொல்லியிருப்பார், பவுலே, முள்ளு எடுக்க மாட்டேன், என் கிருபையை தரேன், என் கிருபையை தரேன், உன் பலவீனத்தில் என் பலனை தரேன். நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ சாதிக்க வேண்டியது பெருசு இருக்கு. உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். இது முடிவு அல்ல,
நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்குல்ல, ஏதோ ஒன்று குத்தி கிழிக்குது இல்லை, சிலது நினைச்சாலும் இருதயம் வெடிச்சு போற மாதிரி இருக்குல்ல, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவில்லை. தேவ பிள்ளையே, தேவ திட்டம் ஒன்று இருக்கு. நீ நானும் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாத ஒரு உயரத்தில் கொண்டு போக பாரா. ஒரு மகிமை நம்மை தேடி வரப்போகிறது. ஒரு அற்புதம் நமக்கு நடக்க போகிறது. ஒரு ஆச்சரியமான வழியை கர்த்தர் திறக்க போகிறார். பிரச்சனைகளை பார்த்து தெய்வத்தை விட்டுடாத. பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். தெய்வம் மாறாதவர். வாக்குத்தத்த நிலையானது, சத்தியமானது. அது சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியதாக இருக்கிறது. பிரகாரத்தில் நின்றுடாத தரிசனம் நிறைவேறாது. பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றுடாத தரிசனம் நிறைவேறாது. எத்தனை சவால் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும், கையில் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர ஆரம்பித்து பார். கிருபாசன தண்டை சந்திச்சுட்டு திரும்பி போகும்போது நம்மால கர்த்தர் சரித்திரத்தை மாற்றுவார். குடும்பங்கள் மாற்றப்படும், அற்புதங்கள் நடக்கும். ஆச்சரியமான வழிகளை கர்த்தர் திறப்பதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரம் நம்மை மகிமைப்படுத்த போகிறது. நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாத்திரம் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறது. அதனால யாரையும் குற்றப்படுத்தாது. ஒய்ஃபால தான் இப்படி நடந்தது, பிள்ளைகளால தான் இப்படி நடந்தது, புருஷனால தான் இப்படி நடந்தது, யாரையும் குற்றப்படுத்தாத. ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு போக ஆரம்பிப்போமே. கர்த்தர் மகிமையினால கனத்தினால நம்மை முடிசூட்டி மேன்மைப்படுத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஏதோ ஒரு முள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாத்திரம் உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கலாம். அதை நினைச்சாலே இருதயம் கலங்குற மாதிரி இருக்கலாம். வாழவே பிடிக்கல பாஸ்டர், குடும்பமே ஒரு மாதிரியா இருக்கு, பிள்ளைங்க ஒரு மாதிரியா இருக்கு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, நமக்கு முன்னாடி கடந்து போன அத்தனை பரிசுத்தவான்களும் இந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கடந்து போக ஆரம்பித்தார்கள். அவர்களை கொண்டு சரித்திரத்தை மாற்றின கர்த்தர் நம்மை கொண்டு சரித்திரத்தை மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. அழைத்த அழைப்பிலோட கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற நீர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இன்னும் உமக்காக எழும்ப என் ஆண்டவரே, நான் போய் நிற்கிற இடங்களில் ஒரு மகிமை விளங்க, ஒரு அற்புதம் நடக்கத்தக்க விதத்தில் உம்முடைய கிருபையை தாங்கப்பா, உம்முடைய கிருபையை தாங்கப்பா. நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி, ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய இருதயத்தை அப்படியே குத்தி கிழிக்குதில்ல, நம்மளை ரணக்கலமா மாத்துதில்ல, பயமும் கலக்கமும் நம்முடைய வாழ்க்கையை திக்கு முக்காட பண்ணுதில்ல, அவைகளுக்கு மத்தியில் ஒரு மகிமை விளங்க பண்ண போகிறார். குழி நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. கர்த்தர் குழியிலிருந்து தூக்கி எடுப்பார், கர்த்தர் வெளியே கொண்டு வருவார், கர்த்தர் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில நடத்தி முடிப்பார். உனக்காக ஒரு சிங்காசனம் காத்திருக்கு, உனக்காக ஒரு மேன்மையான ஸ்தானம் காத்திருக்கு, உனக்காக ஒரு உயர்வு காத்திருக்கு. இத்தனை நாள் நடந்து வந்த பாதை அறிந்திருக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் கேட்டருளக்கூடிய கர்த்தர் உன் பட்சத்துல என் பட்சத்துல வர போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் இருந்தாங்க, நம்ம வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளை கர்த்தர் அருளுவாராக, நம்ம வாயிலிருந்து அபிஷேகம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் அருளுவாராக, நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவாராக. அந்நிய பாஷை பேசுறவங்க வாயை திறந்து, ஆண்டவரே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட எனக்கு வேண்டிய பலனை தாங்கப்பா, எனக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா, எனக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாங்கப்பா. நான் பிரகாரத்தில் நிற்க கூடாது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க கூடாது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசன தண்டையில தைரியமாய் சேரக்கூடிய ஒரு பலன் இறங்குவதாக, ஒரு பலன் இறங்குவதாக, ஒரு பலன் இறங்குவதாக, ஒரு பலன் இறங்குவதாக. கர்த்தர் காரியத்தை மாற்றுவீர்.